வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி சென்னிசர். இந்த பேரை கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட். இவங்களுடைய பிரம்மாண்டமான ஒரு இயர்பட் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிரம்மாண்டம் மீன்ஸ் ஆடியோ உலகின் கிங் ஜாம்பவான் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுடைய இயர்பட் அப்போ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். என்ன இருக்குது, நம்ம ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த வசதிகள் தந்திருக்காங்கிறத ப்ரீஃபாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் வந்திருக்காங்க. அந்த பாக்ஸை பிரிக்கும் போது எக்கச்சக்கமான பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. பேப்பர் ஒர்க்ஸை தவிர 2-3 பேர் இயர் டிப்ஸ் வந்திருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் மேல் பகுதியில் வந்து உங்களுக்கு டாக்கை டிப் பண்ணி வச்சுருக்காங்க. டாக்கை வெளியெடுக்கிறேன். டாக்கை வெளியெடுக்கும்போது இங்கே பாருங்கள். டாக்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் பிராண்ட் வேல்யூ இருக்குது. அதாவது இவங்களுக்கு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளாடி, இந்த டாக்குள்ளாடி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அந்த வேல்யூ, அதாவது டெக்னாலஜி வைஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டாக்கை பாருங்கள். டாக்கோட பின் சைடில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு தந்திருக்காங்க. ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா அதாவது ஒரு எல்இடி தந்திருக்காங்க, இண்டிகேஷன். அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், மெயினான விஷயம் இயர்பட். இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டாக மீன்ஸ் இருக்கிற டெக்னாலஜியை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதோட மேக்ஸிமம் அவுட்புட் எந்த மாதிரி இருக்குமோ அதை தருவாங்க. அப்போது நம்ம பாட்டு கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்படி என்னென்ன விஷயங்கள் டெக்னாலஜி வைஸ் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குங்கிறத நீ பார்த்துக்கலாம். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால் ஒரு சில விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது பல விஷயங்களை வந்து ஹைட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் தான் மார்க்கெட்டில் கிங்காக இருக்கணும். என்ன பாணியில் வராங்கன்னா, நான் தரக்கூடிய அவுட்புட்டை வந்து யாராலையும் தரக்கூடாது, ஆனால் நான் உள்ளாடி என்ன பயன்படுத்தியிருக்கேன் அதை மட்டும் யார்கிட்டையும் நான் சொல்லவும் மாட்டேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கையாண்டுருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து போட்டிருக்காங்க. IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பேஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை வந்து கையாண்டுருக்காங்க. ANC வந்து அவங்க கொடுக்கல, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PNC இருக்குது, அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அது அப்ளை பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் கோடிக் சப்போர்ட்டை பொறுத்த மட்டும் ACC சப்போர்ட் இருக்குது, APTX இருக்குது, SBC சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்டை தாண்டி ஒரு ஸ்மார்ட் இயர்பட் அந்த கேட்டகரி உள்ளாடி வராங்க. இவங்களுக்கு சொல்லிட்டு பிரத்யேகமான ஆப் தந்திருக்காங்க, ஸ்மார்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு. நண்பா, இனி ஸ்க்ரீனை பாருங்கள். உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் இந்த ஆப்போட ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. டாக்கில் இருந்து நீங்கள் வெளியே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் பேர் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கும். நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஈக்குவலைசர் கூட வந்து உங்களுக்கு ஸ்மார்ட்டாக தந்திருக்காங்க. அதுக்குள்ளாடி போகும்போது இங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்றா போல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேர் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி டச் கண்ட்ரோலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்குள்ளாடி போகும்போது, டச் கண்ட்ரோலுக்குள்ளாடி போகும்போது லெஃப்ட்டு ரைட்டு தனியாக அவங்களுக்கு தந்திருப்பாங்க. சிங்கிள் டேப்புக்கு என்ன பண்ணணும், டபுள் டேப்புக்கு என்ன பண்ணணும், ட்ரிபிள் டேப்புக்கு என்ன பண்ணணும், ஹோல்ட் பண்ணால் என்ன நடக்கணும், இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் வேண்டாம்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த வசதி இவங்க தந்திருப்பாங்க. தேவைப்பட்டுனா ஆன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பட்டன் கஸ்டமைசேஷன் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட்னஸ் வந்து நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க. சைட் டோன் வந்து உங்களுக்கு மினிமம் வேணுமா மேக்ஸிமம் வேணுமா, இந்த மாதிரி வசதிகள் தந்திருக்காங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடிக் சப்போர்ட் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. பேஸ் வந்து நீங்கள் வந்து இப்போது ஸ்கல் கேண்டி அந்த லெவலுக்கு வரும். ஸ்கல் கேண்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அந்த பேஸ் வந்து எந்த ஒரு பட்லேயும் இந்த மாதிரி கேட்க முடியாது. அதாவது டாக்கோட வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ, DAC டிஜிட்டல் ஆம்பிளிஃபிகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த சார்ஜிங் டாக்கு கூட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த ஆம்பிளிஃபிகேஷன் கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட் வந்து இதில் ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹைலைட்டு. பேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம அனுபவிக்கணுங்கிற அந்த பாணியில் கொண்டு வராங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கையாண்டுருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இவங்க அந்த பிராண்ட் வேல்யூங்கிற ஒரு விஷயம் வந்து
இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. சென்னைசரோட இதுனா அப்படி இருக்குங்கிற இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மற்ற பிராண்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்னெல்லாம் தந்திருப்பாங்க. ஆனால் ஆடியோ விஷயத்தில் வந்து நம்ம பாட்டு கேட்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணர முடியாது. இது ரொம்பவே ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக நீங்கள் உணர முடியுது. பட் IPX4 ரேட்டிங் தான் தந்திருக்காங்க. ஆடியோ வைஸ் பார்க்கும்போது எனக்கு பெஸ்ட்டான A1 குவாலிட்டியில் வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா இதை வந்து வாங்கலாம். இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்னால ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்ககிட்ட வந்து இன்னொரு கேள்வி, அதாவது இந்த மாதிரி ப்ரீமியம் இயர்பட்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணணுமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்களும் சந்தையில் இருக்குங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறது தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இயர்பட்டை ரிவ்யூ பண்ணணும், இந்த மாதிரி இயர்பட் ரிவ்யூ பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து புதுசாக சந்தைக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வரணும், அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறீங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே போல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.